அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி கருப்பந்துறை அருகில் ஆற்றங்கரை ஓரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அலியாபதி ஈஸ்வரர் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் கோவில் வரலாறு தான் நம்ம இதில் பார்க்க போறோம். கோரக்கர் மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த ஆலயம் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பே வீரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது. கற்கோட்டை விமானத்துடன் கூடிய கருவறையும், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், வசந்த மண்டபம், மணி மண்டபம், உள்பிரகார சுற்று, வெளிப்பிரகார சுற்று என பெரிய ஆலயமாக திகழ்கிறது. ஆலயத்தின் முகப்பில் காருண்ய தீர்த்தக்குளம் இருந்ததாகவும் அதிலிருந்துதான் இறைவனின் அபிஷேகத்திற்கு தீர்த்தம் எடுக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். காலப்போக்கில் வெளி பிரகாரங்களும் காருண்ய குளமும் அழிந்து விட்டதாலும் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகிய மட்டும் எஞ்சியபடி இருக்கின்றன. இக்கோயிலின் தல விருட்சம் அத்திமரமாகும். சுமார் 80 வருடங்களுக்கு முன்பு அமாவாசை சித்தர் என்பவரால் திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு அவரது சமாதியும் ஆலயத்தின் அருகிலேயே அமைந்துள்ளது. இத்தல இறைவனான அலியாபதி ஈசன் கோபுர விமானத்துடன் கூடிய கருவறையில் அமர்ந்துள்ளார். மகா மண்டபத்தில் சிவகாம சுந்தரி அம்பாள் தனி கோபுர விமானத்துடன் தனி சன்னதியில் உள்ளார். அம்பிகைக்கு சௌந்தரி என்ற பெயரும் உண்டு. ஈசனின் கருவறையின் முகப்பில் இருபுறமும் விநாயக பெருமானும் முருக பெருமானும் அருள் பாலிக்கின்றனர். மணிமண்டபத்தின் முகப்பில் துவார பாலகர்களும், வெளிப்பிரகாரத்தில் சுவாமிக்கு வலப்பக்கத்தில் தென் திசையில் தட்சிணாமூர்த்தியும், பின்புறத்தில் கன்னிமூல விநாயகர், வள்ளி தெய்வானை, சமேத சுப்பிரமணியர், பூதநாத சாஸ்தா, பகவதி அம்பாள் அனைவரும் விமானத்துடன் கூடிய தனித்தனி சன்னதியில் அமர்ந்து அருள்பாலித்து வருகின்றனர். நாக தெய்வங்களும் தனி பீடம் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. சுவாமிக்கு இரு இடப்புறமாக சண்டிகேஸ்வரரும் பைரவரும் தனித்தனி உமகத்தின் கூடிய சந்நிதியில் இருந்து அருள் புரிகின்றனர். தான் நடத்திய யாகத்தில் ஈசனை அழைக்காமலும் அவமதித்ததாலும் சதிதேவி யாக குண்டத்தில் விழுந்து தன் உயிரை தியாகம் செய்வார். இதனால் கோபம் கொண்டு வெகுண்டெழுந்த ஈசன் பைரவராக மாறி தட்சனின் தலையை கொய்துவிட்டு தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள மேலநத்தம் என்ற இடத்தில் உக்கிரமாக தவம் மேற்கொண்டார். அவருடைய உக்கிரமான தவத்தின் காரணமாக நத்தம் பகுதிக்கு அருகே உள்ள கருப்பந்துறை, கரிகாத்தோப்பு, கருங்காடு, கரிசூழ்ந்த மங்கலம் வரையான வயல் பகுதிகள் யாவும் தீக்கிரையாகிறது. அக்னியின் நாக்குகள் தன்னுடைய உக்கிரத்தை அதிகப்படுத்தி கருங்காடு வரை சென்றது. இன்னும் அதிக உக்கிரமடைந்தால் திருநெல்வேலி வயல் பகுதிகள் யாவும் அழிந்துவிடும் என்பதால் கருங்காடு பகுதியில் தீயின் சீற்றம் அதிகம் பரவாமல் இருப்பதற்காக பரவாயில்லைநாதர் தோன்றி ஈசனின் உக்கிரத்தை கட்டுப்படுத்தினார். ஈசனின் உக்கிரமான தவத்தின் காரணமாக வயல் பகுதியில் யாவும் தீக்கிரையாகி பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவ்வழியாக வந்த கோரக்க மகரிஷி ஈசனை வழிபட முயன்றார். ஈசன் அக்னீஸ்வரராக இருப்பதை கண்டு தனது ஞான திருஷ்டியின் மூலம் அவருடைய உக்கிரத்தின் காரணத்தை அறிந்து உடனடியாக அக்னீஸ்வரை சாந்தப்படுத்துவதற்காக நேர் எதிரில் கிழக்கு முகமாக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். சித்தர்கள் அனைவரும் பௌர்ணமி அன்று ஒன்று சேர்ந்து அலியாபதி ஈஸ்வருக்கு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் நடத்தி அக்னீஸ்வரரை சாந்தமாக்கி தச்சனை அழித்து உக்கிர வடிவில் காட்சியளித்த சிவனே மேலநத்தம் பகுதியில் மேற்கு முகமாக அமர்ந்து அக்னீஸ்வரராகவும், நெல்லையம்பலத்தை அழியாமல் காத்து பக்தர்களுக்காக அவதாரம் எடுத்த சாந்த மூர்த்தியை நேரெதிரே கிழக்கு முகமாக அமர்ந்து முக்தி அளிக்கும் அலியாபதி ஈசனாகவும் அருள்பாலிக்கின்றார். தலத்தோட சிறப்பு வாய்ந்த ஒன்று உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அழிய போறத கூட அழியாம காத்து அருள்பாலிக்கிறவர் தான் நம்மளோட அலியாபதி ஈஸ்வரர். என் உயிர், உலகம், நம்பிக்கை, இன்பம், துன்பம் அனைத்துமாய் இருக்கின்ற என் மகாதேவரின் வரலாறை கூறுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஓம் நம சிவாய.